Hi dear subscribers and friends, welcome to Craft Tamil channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய கிராஃப்ட் ஐடியாஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி வந்து கலர் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். 2 கலர் பேப்பர்லேயும் பாதி ஷீட் தான் எடுத்திருக்கேன். அதுலேயுமே வந்து நம்மளுக்கு பாதி ஷீட் தான் தேவைப்படும். பாதி ஷீட்டில் அழகான ஒரு நைட் லேம்ப் செய்யலாம். வீட்டில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் செஞ்சு வச்சுட்ட பிறகு. ஓகே, அதுக்கு வந்து இந்த மாதிரி பாதி ஷீட் எடுத்து அதோட 2 சைட்லேயும் இப்போ நான் எப்படி கோடு போடணும் கோடு போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து எதுவும் சென்டிமீட்டர் கணக்கெலாம் நான் வைக்கல. நீங்கள் சென்டிமீட்டர் வச்சு கோடு போடுறதா இருந்தால் கூட போட்டுக்கலாம். ஓகே, 2 சைடும் லைன் போட்டிருக்கேன்னா கரெக்டாக அந்த லைனுக்குள்ளே வந்து இப்படி ஒரு எழுதாத பென்னு வச்சு நான் கோடு போடுறேன். நீங்கள் வந்து பென்சில் வச்சு கூட கோடு போட்டுக்கோங்க. பென்சில் வச்சு கோடு போட்டால் கொஞ்சம் அந்த அச்சு அப்படியே தெரியுன்றதுக்காக நான் எழுதாத பென் வச்சு சின்ன சின்ன லைன்ஸாக போடுறேன். இதுக்கும் வந்து நான் சென்டிமீட்டர் எதுவுமே வைக்கல, அப்படியே தான் போட்டிருக்கேன். ஓகே, ஃபுல்லாக கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு சின்ன கத்தி எடுத்துகிட்டு அதே மாதிரியே அதுக்கு மேலே நல்லா அப்படி கிழிச்சிக்கோங்க. அந்த கோட்டுக்கு மேலேயே நம்ம வந்து அந்த கத்தியை வச்சு மேலே கோடு போடும்போது அந்த இடம் அப்படியே கிழிஞ்சிடுமா, அந்த மாதிரி எத்தனை கோடு போட்டோமோ அத்தனை இதுக்கும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக கோடு போட முடிச்சாச்சு. அதாவது அந்த இடத்தெல்லாம் வந்து கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மேலே 2 இடத்துலையும் கோடு போட்டோம் இல்லையா, அந்த 2 இடத்தையும் வந்து நம்ம மடிக்கணும். அந்த லைன்ஸ் போட்ட அந்த இடத்த மட்டும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 பக்கமாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரிச்சுட்டு தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மடிச்சுக்கோங்க. அந்த இடத்துல வந்து நம்ம மடித்த மாதிரி தெரியணும் அப்படின்றதுக்காக தான் அப்படி மடிச்சுட்டு பிரிக்கிறோம். ஓகேவா? அப்போ தான் லாஸ்ட்டாக ஒட்டும் போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்படி கட் பண்ணது பீஸோடு சேர்த்து 2ஆக மடிச்சுக்கோங்க. 2ஆக மடிச்சுட்டு ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தமாகவும் இல்லாமல் லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் கொடுத்துட்டு அப்புறம் பிரிச்சுக்கோங்க. ஓகே, அதுவுமே அப்படி தான் நம்ம மடித்த மாதிரி தெரியணுன்றதுக்காக. இப்போ வந்து செஞ்சாச்சா, இதுக்கப்புறம் இதை அப்படியே சுற்றி லாஸ்ட் கார்னர்லேருந்து இந்த சைடு இருக்கிற இடத்த ஒட்டி விட்டுறணும். அவ்வளோதான். ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அந்த பேப்பர் கிராஃப்ட் ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஏதாச்சும் டெக்கரேட் பண்ணுறதா நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக குட்டீஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். ஓகே, இப்போ நான் ஒட்டிட்டேன்னா இந்த மாதிரி ஒட்டிட்டு இப்படி சென்டரில் கை வச்சு நல்லா அமுத்தி விட்ருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக என்ன ஆகும்னா அது தானாலே மேலே வந்துடும். அந்த மாதிரி அழுத்தும் போது இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ நான் ஒன்று பண்ணியிருக்கேன்ல, இதே மாதிரி இன்னொரு பீஸ் நான் வந்து எல்லோ கலரில் ரெடி பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா புரிகிற மாதிரி உங்களுக்கு பொறுமையாக சொல்லி தந்துட்டேன். இப்போ 2வது செய்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செஞ்சு காமிக்கிறேன். ஓகே, இப்போ ஹாய் சொன்ன கொஞ்சம் பேருக்கு ஹாய் சொல்லிடலாம். அனுஷ்கா, அனுஷியா, பிரகல்யா, ஜாக்லின், கோவர்ஷினி, மோனிகா, நவநீதி, அஜி, ஆர்த்தி, ஹன்சிகா, ரஷிதா, நீலா, மாரிசெல்வி, வர்ச்சிதா, ஜீவப்ரியா, தர்ஷினி, நிஷாந்தினி, தனுஸ்ரீ, ஆயிஷா, லக்ஷயா, ஸ்ரீமதி, ஜெசிகா, நவிதா ஸ்ரீ, சம்ரிதா, மோனிகா, சாதனா, பிரவீனா, ஜானட், கிறிஸ்டிகா, ஜீவிதா, தன்ஷிலா, பானு, ஹர்ஷிதா, லக்ஷ்மி, ஐஸ்வர்யா, ஜனவி அண்ட் தருண்யா 6th ஸ்டாண்டர்ட். ஓகே, இவங்க எல்லாருமே ஹாய் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே பெரிய ஹாய் குட்டீஸ். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பீஸ் நம்ம வந்து ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம டெக்கரேட் பண்ணுறதான் வேலை. அதே கலர் பேப்பர் 2 ஷீட் எடுத்துகிட்டு இப்படி நீளமாக ஒரு 4 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பீஸையும் கீழே வச்சு ஒரு 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சா, எடுத்துகிட்டு வேறு கலர் மாற்றி நம்ம ஒட்டணும். இப்போ வந்து நான் பிங்க் கலர் எடுத்து அதில் வந்து எல்லோ கலர் பீஸ் அதுக்கு மேலே அப்படி வச்சு ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறேன். ஒரே கலரில் இருந்தால் அவ்வளோ பார்க்குறதுக்கு லுக்கா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கலர் பீஸ் எடுத்து, அதாவது எல்லோ கலர் பீஸ் எடுத்து இதுக்கு மேலே ஒட்டுறேன். அதே மாதிரி பிங்க் கலர் பீஸ் எடுத்து எல்லோ கலருக்கு மேலே ஒட்டிக்கலாம். இப்படி ஒட்டும் போது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு டபுள் கலர் லுக் கிடைக்கும் நம்மளுக்கு. அதனால தான். ஓகே, இப்போ நான் அதுக்கு மேலே ஃபெவிகால் பேஸ்ட் பண்ணி ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி அதுக்கு கீழேயும் மேலே எப்படி ஒட்டினோமோ அதே மாதிரி கீழேயும் எடுத்து ஒட்டிக்கோங்க. கீழே ஒட்டிட்டு இதே மாதிரியே அந்த பிங்க் கலர் பீஸ் எடுத்து எல்லோ கலர் பீஸ்லேயும் ஒட்டிக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிளாக வந்து இது பண்ணி முடிச்சிடலாம், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஓகே, அதனால குட்டீஸாக இருந்தால் கூட ஈஸியாக ட்ரை பண்ணிப்பேன். அதுவும் இல்லாமல் கலர் பேப்பர் கூட நம்மளுக்கு கம்மியாக தான் செலவாகும். இது நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4-5 கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா செஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, நான் இப்போ 2 மட்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ 2த்தையும் ஒட்டி முடிச்சாச்சா, அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஸ்டோன்ஸ் எடுத்து இதை கவர் பண்ண போகிறேன். இந்த மாதிரி லேயராக அப்படியே ஃபார்ம் ஆகி இந்த ஸ்டோன் வந்துடும். இந்த ஸ்டிக்கர் ஸ்டோன் எடுத்து நம்ம இப்போ கலர் பேப்பர் ஒட்டினோம்ல அதுக்கு மேலே இப்படியே அதை சுற்றி ஒட்டிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக இருக்கட்டும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 கலரில் நான் ஒட்ட போகிறேன். அதாவது ஒன்று வந்து ரெட் கலர் ஸ்டோன் வந்து இதுக்கு ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் கலர் ஸ்டோன் இருந்துச்சு அதே மாதிரி, அதை எடுத்து அந்த எல்லோ கலருக்கு ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இது ஒட்டிட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவாக நல்லா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ இதுக்குமே நான் க்ரீன் கலர் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி க்ரீன் கலரும் இதுக்கு ஒட்டியாச்சு. அவ்வளோதான்.
அதுக்கப்புறம் அதே கலர் ஷீட்டில் ஒரு சின்ன கலர் ஷீட் 2 பேப்பர் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்னதாக ரவுண்ட் போட்டுக்கோங்க. நான் காம்பஸ் யூஸ் பண்ணி போடுறேன். நீங்கள் ஏதாச்சும் சின்ன மூடி மாதிரி இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட ரவுண்ட் போட்டுக்கோங்க. ரவுண்ட் போட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு அது செஞ்சு வச்சுருக்கோம்ல ஆல்ரெடி, அதுக்கு பேக் சைடில் வச்சு நம்ம ஒட்டணும். கீழே வச்சு ஒட்டணும். நான் இப்போ கவுத்தி போட்டுட்டு அது மேலே ஒட்டிட்டு திருப்பிடுவேன். இதை ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுருங்க. அப்போ நல்லா காஞ்சிரும். சரியா? இப்போ நான் மேலே ஒன்று ஒட்டியிருக்கேன்னா இதே மாதிரி இன்னொரு பேஜையும் இன்னொரு இதில் ஒட்டிக்கோங்க. கலர் மாற்றி மாற்றி ஒட்டியிருக்கேன். அதாவது 2 கலர் பேப்பர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதுலேயும் அதுலேயும் கொஞ்சம் மாற்றி மாற்றி பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படி பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் ஒரே ஒரு கலர் பேப்பர் தான் இருக்குன்னா அதில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உல்லன் த்ரெட் எடுத்து ஒன் சைடில் கொஞ்சம் கட்டிட்டு அதே மாதிரி கொஞ்சம் த்ரெட் விட்டு இன்னொரு சைடில் கட்டியிருக்கேன். இப்படி கையில் பிடிச்சி தூக்கிறதுக்காக ஒரு லேம்ப்லலாம் இருக்கும்ல அந்த மாதிரி. ஓகே, இப்போ 2 பீஸுக்கும் கட்டி முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன லைட் வந்து நான் இதுக்குள்ளே போட போகிறேன். அதோட ரேட், அந்த லைட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா, இதுதான். இப்படி திருவி விட்டுட்டோம்னா கலர் கலராக லைட் எரியும். இது நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை வந்து நம்ம இதுக்குள்ளே போட்டுக்கலாம். நான் இது வந்து ஒரு நைட் லேம்ப் மாதிரி தான் நான் ரெடி பண்ணேன், அதனால தான். இப்போ வந்து நான் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இதை வந்து நான் கையில் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது இன்னும் நல்லா இருந்துச்சு. அது அப்படியே சுற்றிட்டு இருந்துச்சு. அது இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம கையில் தான் வச்சுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மேலே வாலில் நீங்கள் வந்து டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டிங்கனாலும் அது சுற்றிட்டே இருக்கும். ஃபேன் காற்றுல என்ன ஆகும்னா அப்படியே சுற்றிட்டே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து சும்மா இப்போ கையில் வச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து டபுள் சைட் டேப் போட்டுட்டு நான் மேலே ஒட்டி விட்டுட்டேன். நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா அதிகமாக தீபாவளி வந்து நைட்டில் தான் நம்ம வந்து பட்டாசுலாம் வெடிப்போம். அப்போ இந்த மாதிரி நைட் லேம்ப் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய குட்டீஸ் வந்து தீபாவளி டெக்கரேஷனுக்கு ஏதாச்சும் ஐடியா மறுபடியும் கொடுங்கன்னு கேட்டிங்க. அதனால தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. பாய் பாய்.